ஹலோ கைஸ், வெல்கம் டு வேர்ல்டு நர்சரி கார்டன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மல்லிகைப்பூ செடியை நம்ம ₹1 கூட செலவு பண்ணாமல் நம்ம பதியம் வச்சுக்கலாம். அது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இது மல்லிகைப்பூ செடிக்கு மட்டும் இல்லை, மல்லிகைப்பூ, முல்லைப்பூ, ஜாதிப்பூ, இந்த மாதிரி பூ பூக்கிற கொடி செடி இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நம்ம வெட்டி பதியம் பண்ணி வச்சுக்கலாம். அது எப்படின்னு தான் அந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை சேவ் பண்ணி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது எப்பப்போ தேவைப்படுதோ அப்பப்போ பார்த்துப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லிகைப்பூ செடியை வந்து எந்த செடி அதிகமாக பூக்குது அப்படின்றத பற்றி பார்த்துட்டு அந்த செடியை நம்ம கட் பண்ணிட்டு வந்து அந்த குச்சியில் நம்ம எடுத்து வச்சுக்கிறணும். குச்சியை கட் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு குச்சியில் அடிபடாமல் கட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். நம்ம குச்சியை அடிபட்டுட்டால் நம்ம வைக்கிற பதியம் வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலுமே நம்ம பதியம் பண்ணி எடுத்துகிட்டு வர குச்சி வந்து 2 குச்சி நம்ம எடுத்து வந்திருக்கோம். அதாவது ஒன்று போனாலும் ஒன்று வர்ற மாதிரி. ஆல்ரெடி இப்போ நம்ம கவரில் தான் பதியம் பண்ணி எடுத்து வைக்கிறோம். அதாவது ஃபஸ்ட்டே வந்து தொட்டிலேயோ தரையிலையோ நம்ம பதியம் பண்ணி வைக்காமல் கவரில் பதியம் பண்ணி எடுத்து வைக்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு கவரில், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு தரையிலையோ தொட்டிலையோ நமக்கு அது வேர்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம தொட்டிலையோ கவர்லையோ நம்ம பதியம் பண்ணி வைக்கிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம மண் பார்த்திங்கன்னா செம்மண் கலவையை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். மண் வந்து செம்மண் முடிஞ்ச அளவுக்கு போட்டிங்கன்னா மட்டும்தான் பதியம் வந்து வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கத்தாழை நம்ம எடுத்துக்கலாம். கத்தாழை ஏன் எடுக்கிறோம்னு பார்த்திங்கன்னா, கத்தாழையில் பல நுண்ணுயிர் சத்து இருக்கிறதுனால நம்ம அதில் வச்சு செடி வளர்க்கும்போது வேர் விடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கத்தாழையை நம்ம பீஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம எத்தனை குச்சி கட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதில் பீஸாக கட் பண்ணிக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 2 குச்சி நம்ம கட் பண்ணியிருக்கனால நம்ம ஒரு 2 பீஸ் எடுத்து அந்த கத்தாழையில் இருக்கிற ஜெல்லு இருக்கும். அந்த ஜெல்லு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேர் விடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து அந்த கத்தாழைக்கு உள்ளர வந்து நம்ம அந்த செடியை வந்து நம்ம பதியம் வைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டே எடுத்து வந்த மல்லிகைப்பூ செடியோட குச்சி வந்து நம்ம ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருக்கணும். அதாவது மேலே கீழே அந்த மாதிரி நம்ம பார்த்து நம்ம கட் பண்ணியிருக்கணும். மேலே எப்படி கீழே எப்படின்றத பார்த்துட்டு கீழ்ப்பகுதியை வந்து நம்ம அந்த பச்சையாக இருக்க தோள்களை மட்டும் கட் பண்ணி விடணும். அதை வந்து ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது. அந்த பச்சையாக இருக்க தோள்களை மட்டும் நம்ம சீச்சு விட்டுட்டு நம்ம அந்த கத்தாழையில் வச்சு வளர்க்குற மாதிரி பார்த்துக்கிறணும். அதை வந்து ஃபுல்லாக சீச்சிடக்கூடாது. அந்த கத்தாழையில் வைக்கிற பகுதியை பார்த்து அந்த மல்லிகைப்பூ செடியில் இருக்கிற அந்த மேற்பகுதி தோலை மட்டும் நம்ம கட் பண்ணணும். அதை வந்து ஃபுல்லாக கட் பண்ணிடாமல் அந்த தோலை மட்டும் கட் பண்ணணும். இப்போ இந்த வீடியோவில் எப்படி கட் பண்ணுறோமோ அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம 2 மெத்தடில் கட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அதை ஃபுல்லாகவே நம்ம சீச்சு விட்டு கட் பண்ணுறது. இன்னொன்று, இந்த மாதிரி அந்த பச்சை தோலை மட்டும் நம்ம சுற்றி கட் பண்ணிவிட்டு அந்த தோலை ஃபுல்லாக உரிச்சு விட்டிங்கனாலும் உங்களுக்கு அந்த தோல் வந்து கட் ஆயிரும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இருந்து ஏன் நம்ம உள்ளே இருக்க குச்சி கட்டாயிடாமல் எடுக்கணும்னு சொன்னோம்னா, அந்த குச்சி வந்து காஞ்சிரும். நம்ம என்னதான் நட்டு வச்சு நம்ம வளர்த்தோம்னாலும் அது 2வது துளிர் விடாமல் போயிடும். அதனால தான் அந்த குச்சி உடஞ்சிடாமல் நம்ம கட் பண்ணணும். இப்படி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செடியில் வந்து கொஞ்சம் கூட அடிபடாமல் கட் ஆகிக்கிறோம். அதாவது வந்து ஃபஸ்ட்டு நம்ம சீச்சு விடுறதுல கூட ஒரு சில குச்சியில் வந்து காய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து செடி எல்லா செடியுமே கண்டிப்பாக துளிர் விட்டு பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நம்ம 2 குச்சியை நம்ம கட் பண்ணி வந்து வச்சுருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டே நம்ம அந்த ஆலோவேரா ஜெல், அதாவது கத்தாழையை வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஃபுல்லாக உள்ளர நட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மண்ணில் வைக்கணும். அதாவது கத்தாழையில் வைக்கும்போது வந்து இந்த பக்கம் நம்ம க்ளோஸ் பண்ணும்போது அந்த பக்கம் நமக்கு அந்த கத்தாழையில் நம்ம நட்டு வைக்கிற மல்லிகைப்பூ செடியோட வேர் வந்து வெளியில் வர மாதிரி பார்த்து வைக்கணும். அதாவது வேர் விடுறதுக்கு அப்போ தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நட்டு வச்சு அது மண்ணில் படணும். அதாவது ஃபுல்லாகவே கத்தாழைக்குள்ளேயே நட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு மண் படாமல் இருந்துடும் ரொம்ப நாள். அதனால் வந்து செடி வந்து வாட ஆரம்பிச்சிடும். அந்த கத்தாழைக்கு அடியில் வந்து நம்ம வைக்கிற குச்சி வந்து இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேர் விடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மெத்தடில் தான் நம்ம அந்த குச்சியை வந்து அந்த கத்தாழைக்குள்ளே நம்ம வைக்கணும். இப்படி வச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த அடியில் வேர் பகுதி வேர் விடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மண்ணெல்லாம் போட்டு க்ளோஸ் பண்ண பிறகு இந்த செடியை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் பொழுதன்னைக்கு மாற்றி வச்சுக்கிறக்கூடாது. நம்ம எந்த இடம் பதியம் வைக்கிறோமோ ஒரே தடவையாக இப்போ பதியம்லாம் பண்ணி வச்சுட்டு மண்ணெல்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா, அதுக்கப்புறம் நம்ம எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல ஒரே மாதிரி வச்சிடணும். அதிகமான வெயில் படுற பகுதியில் வைக்கக்கூடாது. அதுக்காண்டி சும்மா சுத்தமான நிழல்லையும் வச்சிடக்கூடாது. மிதமான வெயில் படுற மாதிரி நம்ம இதை பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா பதியம் பண்ணி வைக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து அதிகமான வெயில் படும்போது உங்களுக்கு செடி வளராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு மிதமான வெயிலில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது வச்ச பிறகு தண்ணி வந்து ஒரு நாளைக்கு 2 தடவை இல்லாட்டினா 3 தடவை கூட கொடுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதாவது ஈரம் வந்து ட்ரை ஆகாத அளவுக்கு இருக்கணும். ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு செடி வந்து காய ஆரம்பிச்சிடும், வாட ஆரம்பிச்சிடும். ஏன்னா பதியம் தானே நம்ம எடுக்கிறோம். அதனால் வந்து ஈரப்பதத்தை இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஏன் நம்ம கவரில் பதியம் எடுத்து வச்சுருக்கோம்? இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி அந்த குச்சி எல்லாமே வச்சாச்சு. நம்ம தண்ணி ஊற்றுறது வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம அந்த ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ கவரில் வைக்கிறனால நம்ம தண்ணி ஊற்றும்போது தண்ணி வந்து அடிக்கடி அதை வெளியில் ட்ரை ஆகி நம்ம ஊற்றுற மாதிரி இருக்கும். இதுவே நம்ம தரையில் வச்சுட்டோம்னா கொஞ்சம் அந்த தண்ணி வந்து ஈரப்பதம் ரொம்ப ஆகிட்டாலும் உங்களுக்கு பதியம் வராது. அதனால தான் ரோஜா செடியாக இருந்தாலும் இந்த மாதிரி செடிகள்லாம் பதியம் பண்ணும்போது கவரில் பதியம் எடுத்து வைக்கிறாங்க. கவரில் இருக்க ஹோல்ஸ் மூலியமாகவே நம்ம எவ்வளோ தான் தண்ணி ஊற்றினாலும் அந்த தண்ணி பூராமே வெளியில் போயிடும். திருப்பி நம்ம தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும். இதுவே நம்ம தரையில் தொட்டிலெலாம் வைக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த பதியம் வந்து
அந்த தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கிறனால உங்களுக்கு வேர்கள் அழுக தொடங்கிடும். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வைக்கும்போது வேர்கள் அழுக தொடங்கிடும். இப்போ மண் குறைஞ்சிருச்சுன்னா திருப்பி மண் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வச்சுக்கிறலாம். மண் திருப்பி அதிகம் போட்டு ஒரே மாதிரி இடத்துல பதியம் பண்ணி வச்சுக்கிறலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பதியம் பண்ணி வச்சுருக்கிற செடி வந்து இப்போ பதியம் பண்ணிகிட்டு இருக்க செடி வந்து இப்போ நம்ம வீடியோக்காண்டி இப்போ பதியம் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி நம்ம பதியம் பண்ண செடி சக்ஸஸ் ஆன பிறகு தான் நம்ம திருப்பி அதே மாதிரி நம்ம பதியம் பண்ணி வச்சுட்ருக்கோம். ஆல்ரெடி நம்ம ஒரு 60 நாளைக்கு முன்னால் பதியம் பண்ணியிருந்த செடி, இந்த செடி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வீடியோவில் தெரியும். இப்போ நம்ம பதியம் பண்ணால் ஒரே தான் வீடியோ எடுக்க முடியாதுன்றதுனால நம்ம ஆல்ரெடி சக்ஸஸ் ஆன பிறகு நம்ம வீடியோ போட்டுக்கலாம் அப்படின்றதுனால நம்ம அந்த ஃபஸ்ட்டு எடுக்கும்போது நம்ம வீடியோ எடுக்கலை. இப்போ அதே மெத்தடில் தான் நம்ம இப்போ வச்ச செடி வச்சுருந்தோம். இது ஒரு 60 நாளைக்கு கழிச்சு இது மாதிரி தான் வரும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு முன்னால் 60 நாளைக்கு முன்னால் பதியம் வச்சுருந்தது. இப்போ நம்ம வேகமாக வளர்ந்துரும், ஒரு 40 நாள் ஒரு 30 நாள்லேயே துளிர்கள் வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு நினச்சது. ஆனால் ஒரு 60 நாளுக்கு மேலேயே ஆயிருக்கும். 65 நாள் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு இந்த செடி வச்சு. இப்போ இந்த செடியில் வேர்கள் விட ஆரம்பித்து உங்களுக்கு பூக்களுமே வர ஆரம்பிச்சிச்சு. அதாவது நாங்கள் துளிர்களெல்லாம் விடுவோம் அப்படின்ற நினச்சிருந்தோம். இப்போ சம்மர் அதிக வெயில் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த பூக்களுமே விட ஆரம்பிச்சிருச்சு. அதாவது பார்த்தீங்கன்னாலே தெரியும், இதில் பூக்கள் வர ஆரம்பிச்சு. அதில் பார்த்தீங்கன்னா பாசம் கூட பிடிச்சிருச்சு. அந்த செடி ஃபுல்லாகவே பாசமாக ஆகிட்டு அந்த தண்ணி நம்ம அதிகமாக ஊற்றிட்டே இருக்கிறனால பாசம் பிடிச்சி அந்த செடிகள் வளர ஆரம்பிச்சிருச்சு. செடி தூர் புறமே மேக்ஸிமம் பாசம் பிடிச்சிருச்சு. அந்த செடியில் நம்ம வேர்கள் இருக்கா அப்படின்றத நம்ம இந்த வீடியோலேயே பார்க்கலாம். அந்த செடிகளில் எவ்வளோ வேர் விட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க முடியும். அது வந்து வேர்கள் அதிகம் விட ஆரம்பிச்சிருக்கு. நம்ம இந்த மெத்தடில் நம்ம வச்ச பிறகுமே நமக்கு வேர்கள் விட ஆரம்பிச்சிருக்கு. சில வீடியோவில் நம்ம என்ன சொல்லிடுவோம், அதாவது பதியம் வச்சா வளரும் அப்படின்னு சொல்லிட்டா கூட ஒரு சில பேர்கள் வளர மாட்டேங்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்காக வேண்டி தான் நம்ம இந்த வேரோடு நம்ம எடுத்து காமிச்சிருக்கோம். அந்த செடியை பார்த்தீங்கன்னா அதை வந்து இந்த குச்சியெல்லாம் வச்சும் கூட எங்களுக்கு பதியம் வளரலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வேண்டி தான் இந்த வீடியோ. இது இந்த மாதிரி நம்ம பதியம் எடுத்து வச்சாலே உங்களுக்கு மல்லிகைப்பூ செடி இந்த மாதிரி ஆல்ரெடி முல்லைப்பூ இந்த மாதிரி எது வச்சாலும் உங்களுக்கு இந்த மாதிரி வேர் விட தொடங்கிடும். அதாவது செம்மண்ணில் மட்டும். இப்போ அந்த செம்மண் எவ்வளோ இறுக்கமாக அது பிடிச்சிருக்கு அப்படின்றத பார்த்தாலே தெரியும். மற்ற மண்ணை காட்டியும் செம்மண்ணை வந்து வேர் வந்து உடனே பிடிச்சி வச்சுக்கிறோம். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி செம்மண்ணை போட்டு வச்சுக்கோங்க. இப்போ அந்த செடியில் இருக்கிற வேர்கள் தான் இது வந்து. இதுக்கப்புறம் தான் நம்ம அதை தொட்டியை மாற்ற போகிறோம். அதை வந்து வேர்கள் வந்து ஒரு சில செடிகளில் லைட்டாக விட்டால் கூட அது உங்களுக்கு வளர ஆரம்பிச்சிடும். இதில் பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ செடியை பொறுத்த வரைக்கும் வேர்கள் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த செடிகள் பூக்க ஆரம்பிக்கும். அதாவது வேர்கள் டக்கு டக்குன்னு விட்டால் உங்களுக்கு பூக்கள் வர ஆரம்பிச்சிடும். இப்போ வேர்கள் உங்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி தான் நம்ம இந்த மாதிரி எடுத்திருக்கோம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு ரொம்ப நேரம் வச்சாலும் செடி வளராமல் போயிடும். நம்ம இதை உடனே பதியம் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பி கவரில் தான் வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது. நம்ம வந்து மல்லிகைப்பூ செடி நம்ம தொட்டியில் வளர்க்க போகிறோம். அதனால் வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தொட்டியில் பதியம் பண்ணி வைக்க போகிறோம். இப்போ இந்த வேர்களோட அப்படியே நம்ம தொட்டியில் வைக்க போகிறோம். இப்போ ஆல்ரெடி நம்ம இந்த தொட்டி ஃபுல்லாக மண் இருந்துச்சு, அதை ரீபேக்கிங் பண்ணுறோம். திருப்பி மண்ணை பூரா கீழே கொட்டிட்டு கொஞ்சம் மண் கலவை அதிகமாக சேர்த்துட்டு திருப்பி அந்த மல்லிகைப்பூ செடியை நம்ம நட்டு வைக்க போகிறோம். நம்ம மல்லிகைப்பூ செடி நட்டு வைக்கிறதுக்கு முன்னால் ஒரு சில கல்கள் கூட இல்லாமல் எடுத்துக்கிறணும். அந்த மண்ணில் கல்கள் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கிறணும். மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த தொட்டியில் வந்து ஹோல்ஸ் இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிடணும். அடியில் ஹோல்ஸ்லாம் நம்ம செக் பண்ணிட்டோம். ஹோல்ஸ் இல்லைனா நம்ம போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் மண்ணை நிரப்பணும். ஹோல்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஊற்றுற தண்ணி வெளியில் வரும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாங்கி அப்படியே தொட்டியை உடனே நம்ம அப்படியே பதியம் பண்ணி வச்சுறாங்க. அந்த மாதிரி செய்யாமல் ஹோல்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தொட்டியில் வந்து மண் நிரப்புனீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மண் போட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மண்புழு இருந்துச்சு. நம்ம அதையோட சேர்த்து தான் நம்ம உள்ள விட போகிறோம். அந்த மண்புழு இருக்கும்போது இப்போ மண்புழு எல்லாருமே பார்த்தீங்கன்னா தனியாக பிடிச்சிட்டு வந்து போட முடியும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதில் இருக்கிறனால அப்படியே உள்ளே எடுத்து போட்டு வர்றோம். அந்த மண்புழு இருக்கிறனால வந்து உங்களுக்கு மண்ணை வந்து அது ஃப்ரீயாகி விட்டுக்கிட்டே இருக்கும். அதாவது மண்புழு என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா அந்த மண்ணை வந்து ஃப்ரீயாகி விட்டுக்கிட்டே இருக்கிறனால நமக்கு வேர் விடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அதுக்குள்ளே இருந்துச்சு திரும்பி அதோட சேர்த்து நம்ம அதை பிடிச்சி உள்ளே போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த செடியை நம்ம அதில் வந்து நட்டு வைக்க போகிறோம். அந்த செடியை வச்சு ஃபுல்லாக வந்து மண் க்ளோஸ் பண்ணிடலாம். மண் க்ளோஸ் பண்ண பிறகு நம்ம வந்து இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நிழலில் வச்சுருந்தோம். இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ வெயிலில் வச்சாலும் பிரச்சனை கிடையாது. வெயிலில் வச்சு விட்டுட்டு நம்ம அந்த மல்லிகைப்பூ செடியை மாதத்துக்கு ஒரு தடவை உரம் எப்பயும் போல் கொடுக்கலாம். அதாவது கெமிக்கலாக வந்து நம்ம எப்பவும் போல் ஏதாவது டிஏபி இந்த மாதிரி ஏதாவது ஒரு உரம் கொடுத்துக்கலாம். இயற்கையான்னு பார்த்தீங்கன்னா அந்த வெறுமி கம்போஸ்ட்டு, தொழு உரம் இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ வந்து மேக்ஸிமம் வந்து இப்போ தொட்டியில் வைக்கிறோம். மல்லிகைப்பூ செடியை பொறுத்த வரைக்கும் நம்ம இயற்கையாகவே கொடுத்துட்டு போகலாம். இயற்கையாகவே கொடுத்தீங்கனாலே இது பூக்கும். இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சீசனாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதிகம் பூக்கும். மற்றபடி நார்மலான நேரங்களில் வந்து உங்களுக்கு மல்லிகைப்பூ செடி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அதிகமான பூக்கள் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உரம் ஏதாவது கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் இது பூக்கவே ஆரம்பிக்கும். இப்போ நம்ம ஏன் பூக்காமல் உரம் ஃபஸ்ட்டே நமக்கு பதியம் பண்ண உடனே நமக்கு பூத்துருச்சுன்னா ஆல்ரெடி நம்ம பூத்திருந்த செடியில் நம்ம இந்த குச்சியை வந்து கட் பண்ணிட்டு வந்தோம். அதனால் வந்து நமக்கு உடனே பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சில குச்சியெல்லாம் கட் பண்ணிட்டு வந்து வச்சிங்கன்னா பூக்கிறதுக்கே கொஞ்சம் நாளாகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கட் பண்ணிட்டு வர குச்சி வந்து பூக்கள் பூத்து இருக்கிற செடியில் பார்த்து நம்ம கட் பண்ணிட்டு வரணும். அப்படி கட் பண்ணிட்டு வந்து வச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த செடியில் மாதிரி உங்களுக்கு வேகமாக பூக்கள் பூக்க தொடங்கும்.
அதே மாதிரி இப்போ பதியம் பண்ணி வச்ச பிறகு ஒரு நாளைக்கு ஒரு தடவை தண்ணி ஊற்றுனீங்களா போதும். அதாவது ஒரு நாளைக்கு ஒரு தடவை தண்ணி ஊற்றுனீங்கனாலே போதும். ஈரப்பதத்தை வந்து இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி பார்த்து நம்ம ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஊற்றலாம். ஏன்னா இப்போ மண் அதிகமாகவே உங்களுக்கு சத்து மண் சத்து அதிகம் இருக்கிறனால இந்த மல்லிகைப்பூ செடியாக இருந்தாலும் நீங்கள் எந்த செடி வச்சிங்கனாலும் அந்த ஈரப்பதத்தை இருக்கிறனால உங்களுக்கு அந்த வேர்கள் வந்து உடனே காயாது. அதனால் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தண்ணி ஊற்றுனீங்கனாலே போதும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கட் பண்ணிட்டு வந்த உடனே வந்து அந்த குச்சிய வந்து நம்ம நடவு செஞ்சிரணும். குச்சிய வந்து நாளைக்கு பதியம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு கட் பண்ணிட்டு நம்ம நாளைக்கு பதியம் பண்ணி வச்சுக்கிறலாம் அப்படின்னு சொல்லி அந்த குச்சிய விட்டிங்கனாலும் குச்சி காஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பதியம் பண்ணும்போது நம்ம கட் பண்ண உடனே மண்ணெல்லாம் ரெடி பண்ணிட்டு உடனே நம்ம அத பதியம் பண்ற மாரி நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு இதே மாரி உங்களுக்கு வேர் விட்டு பூக்கள் பூக்க தொடங்கிரும்.